வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான சுவையில் நல்ல ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா கார முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதே போல் டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதே போல் சட்னி ரெசிபியும் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த கார முட்டை தோசைக்கு பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கார முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 வரமிளகாய் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். மிளகாயை ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்கு தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 10-15 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 4 பேருக்கு தோசை செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இது நல்ல தாராளமாகவே சாப்பிட்லாம் 4 பேர் இந்த அளவு எடுத்துக்கும் போது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் திக்காகவே தண்ணி இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. சட்னியை ஃபுல்லாகவே நல்லா கையால் வலித்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சட்னியில் உப்பு சேர்த்தாச்சு. இந்த 5 முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ இது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அந்த முட்டையும் அந்த சட்னியும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. லேசாக கலந்து விடுங்க. ரொம்ப அடிச்சுலாம் கலக்கக்கூடாது. லைட்டாக இது போல் கலந்து விட்டோம்னா போகிறோம். இப்போ இதை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் கல் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம எப்போதும் வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த மாவை தோசை ஊற்றிக்கிறேன். எப்போதும் தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அதே போல் ஊற்றிக்கிங்க. எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம இது மேலே அந்த முட்டை கலவையும் லேயர் ஊற்ற போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா இது வந்து மாவு லேசாக வச்சோம் அப்படின்னாக்கா அதுவும் சேர்த்து ஊற்றும் போது நமக்கு கனமான தோசையாக கிடைக்கும். லைட்டாக ரொம்ப கனமாக இருக்காது, லைட்டாக கனமாக இருக்கும். இதையும் மெல்லிஸாக ஊற்றிக்கணும், அதையும் மெல்லிஸாக ஊற்றணும் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது மேலே ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கிறேன். ஊற்றும் போது இது போல் லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. சட்னி கரண்டியால் ஒரு 1.5 கரண்டி அளவு ஊற்றி தோசை ஃபுல்லாக நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்குங்க. நல்லா தோசை ஓரங்கள்லாம் இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா இதில் நெய் சேர்த்து கூட செய்யலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது மேலாப்பில் பார்த்திங்கன்னா பொடுசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த தோசை. இப்போ லைட்டாக வெங்காயத்தை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. தோசை கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா வெங்காயம் உதிராமல் நல்லா அந்த கலவையோடு ஒட்டி பிடிச்சி வரும். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 2 செகண்ட் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். 2 பக்கமும் இதே போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட கார முட்டை தோசை ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வெறுமனே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த கார முட்டை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.